போர்ச்சுகல் ரேங்கிங் வைஸ் பார்த்தோம்னா போர்ச்சுகல் வந்து 7th இருக்காங்க. கொலம்பியா எல்லாம் 15 அண்டர் 15க்குள்ள வர்றாங்க. பெரிய ஆன் பேப்பர்னு பார்த்தோம்னா போர்ச்சுகல் தான் பெரிய டீமா இருக்கு. பட் கொலம்பியா நேற்று ஆடுனதை பொறுத்து பார்க்கும்போது கொலம்பியா தான் பெரிய டீம் மாதிரி ஆடினாங்க. ஆடும்போதே தெரிஞ்சது, நிறைய சான்சஸ் அடிச்சாங்க, பொசிஷனிங் நிறைய வச்சிருந்தாங்க. நார்மலா போர்ச்சுகல் ஆடும்போது பொசிஷனிங் வந்து போர்ச்சுகல் 70% பொசிஷன் வச்சிருந்தாங்க. ஆனா நேற்று மேட்ச்ல வெறும் 45% பொசிஷனிங், 55% கொலம்பியா பொசிஷனிங், அட்டாக்கிங், த்ரெட், பேஸ் எல்லாத்துலயும் பீட் பண்ணிட்டாங்க கொலம்பியா. கோல் தான் போடல. அதுவும் இந்த டியாகோ கோஸ்டா இல்லைன்னா 2-3 கோல் போயிருக்கு. ரைட்டா? கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப என்னன்னா இதுல நிறைய மேட்ச் மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன், அப்புறம் மேட்ச் வந்துடுறேன். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொனால்டோ கொலம்பியா எல்லாம் ஸ்பீடா இருக்கும், நிறைய கோல் வரும்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிக்கெட் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 கோடிக்கு போயிட்டு இருக்கு. 90 crores ரீசேல் பிளாட்ஃபார்ம்ல 90 crores போயிட்டு இருக்கு. யாரும் வாங்கல, பட் பிரைஸ் அவ்வளவு வச்சிருந்தாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 90 lakhs 50 lakhsலாம் டிக்கெட் கண்டிப்பா சேல்ஸ் ஆயிருக்கும். சோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி மேட்ச் நானே வந்து சப்போஸ் கிடைச்சிருந்தா போடலான்னு ஒரு இது இருந்துச்சு. பட் இப்ப மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை போல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மேட்ச் வந்து மேட்சோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2 டீமும் 0-0. ஆனா மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்கா ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு. கோல் இல்லாம ஒரு அந்த கோல் இல்லாம சூப்பரான மேட்ச் போயிடுச்சு. இது கடைசியில ஒரு கோல் வந்துச்சு, அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு லைட்டா. அப்ப இதாயிடுச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா மேட்ச்க்குள்ள போயிருவோம். மேட்ச் வந்து என்ன ஆச்சுன்னா போர்ச்சுகல் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றாங்க. ஜோவன் நவஸ் பதிலா ரூபன் நவஸ் கொண்டு வராங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி கொண்ட ஆளு கொலம்பியா மேல தேவைப்படும் அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணாரு, அவரு இருந்துச்சு. ஃபீலிக்ஸ் பதிலா லியோ சொல்லியிருந்தாங்க, ஏகப்பட்ட கவுண்டர் ஆச்சு. ஃபீலிக்ஸ்னால அது முடியல. நான் லியோ போட்டிருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சக்சஸ் வரக்கு வாய்ப்பு போட்டிருந்தா கூட லியோ போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கும். அந்த லெஃப்ட் விங்ல வந்துட்டு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிருப்பாரு லியோ. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. 70வது நிமிஷம் ஒரு லியோங்கிற பிளேயரை அவன் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் 70வது நிமிஷத்துல யூஸ் பண்ணி அவரோட இதையே வேஸ்ட் பண்றாங்களோன்னு தோணுது லியோவா. அப்புறம் கொலம்பியா சைடு பாத்தீங்கன்னா முனாஸ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. அதனாலதான் ஸ்டார்ட் பண்ண முடியாம போயிருச்சு. அவர் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா கடைசியில கொஞ்சம் வந்தாரு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல கடைசியில.